ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு ஃபுட் அண்ட் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொட்டேட்டோ வச்சு ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈரம் எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் போட்டு அந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சூரியனில் சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்க வேண்டாம். மஞ்சூரியனுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். காய்கறி நீங்கள் ரொம்ப சின்னதாக வெட்டிக்க வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் ஹாஃப் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வெட்டி கியூபாக வெட்டி போட்டுக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கியூபாக வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட க்ரீன் கலர் கேப்சிகம் இல்லைன்றதுனால நான் எல்லோவும் ஆரஞ்சும் இருக்கிற கேப்சிகம் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே கொஞ்சம் வினீகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக புளிக்கும், கொஞ்சமாக உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நான் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பரும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை எடுத்து இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொட்டேட்டோவில் இருக்க கிறிஸ்பினஸ் எல்லாமே போயிடும். போட்டு கலந்த உடனே கொத்தமல்லி இலை போட்டுட்டு நான் இறக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.